அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல டிஃபரன்ஷியல் கால்குலஸ். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அதுல லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி. லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டில இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்? எவாலுவேட் லிமிட் x டென்ஸ் டு 3 x ஸ்கொயர் மைனஸ் 9 பை x மைனஸ் 3. சப்போஸ் நம்ம டினாமினேட்டர் மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா எக்ஸுக்கு 3 போட்டு என்ன ஆகும்? 3 மைனஸ் 3 டினாமினேட்டர்ல 0 ஆயிரும். மேலே ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். எனி வேல்யூ பை 0. எனி வேல்யூ பை 0ன்றது இன்ஃபினிட்டி. ஆன்சர் கட்டா இன்ஃபினிட்டி ஆகாது. அதனால என்ன ஆகும்னா இங்க நம்ம டைரக்டா சப்ஸ்டிட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றோம்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் சொல்லலாம், இல்ல எல் ஹாஸ்பிட்டல் ரூல் கூட சொல்லலாம். எல்லாம் ஒண்ணுதான். எல் ஹாஸ்பிட்டல் ரூல்னு கூட சொல்லலாம். அது என்ன சார் எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்படின்னா, டினாமினேட்டர் 0 ஆகுது அப்படின்னா மேலையும் கீழையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். மேலையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், கீழையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம், 0 வருதான்னு செக் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ பிஃபோர் கோயிங் டு அப்ளை லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 3 இது கொடுத்துருக்கோம். மேலே டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன சார் ஆகுனா எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 டிவைடட் பை எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா 0 ஆகுமானா கட்டாயம் 0 ஆகாது. எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா 2 இன்டூ 3 கிடைக்கும். ஆன்சர் 6. நமக்கு தேவையான ஆன்சர் 6. இப்படி ஒரு மெத்தட்லையும் போடலாம். இல்லை சார் எனக்கு வேற மெத்தடில் ஏதாவது போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் சாத்தியம். எல்லா நேரம் சாத்தியமானு சொல்ல முடியாது. ஏன் சார்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 நான் இன்ஃபினிட்டி போட்டேன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3ன்னு கொடுத்துருக்கோம். பிராக்கெட்டுக்குள்ள மட்டும் ஒர்க் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் மேலே என்ன சார் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ன்றது என்ன சார் பண்ணலாம்னா 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம் இல்லைங்களா? இது என்ன ஃபார்மெட்ல இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. இது எப்படி பிரிச்சதுலாம்னா ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பின்னு பிரிச்சுக்கலாம். ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பின்னு பிரிச்சுக்கலாம். அது இப்போ எப்படி பிரிக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3ன்னு பிரிச்சுக்கலாம். டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3. இப்போ எக்ஸ் மைனஸ் 3 கட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு வேல்யூ 3 போட்டிங்கன்னா சப்போஸ் ஒரு ஸ்டெப் என்ன எழுதிக்கங்க. எக்ஸ் டென்ஸ் டு 3 பேலன்ஸ் டைம் என்ன இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் 3 அலோன். இப்போ எக்ஸ் பதிலாக 3 போட்டிங்கன்னா என்ன ஆகுனா 3 பிளஸ் 3 ஈக்குவல்ஸ் டு 6ன்னு கிடைக்கும். ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தடில் வேணால் நம்ம போடலாம். ஆனால் செகண்ட் மெத்தட் எல்லா நேரம் சாத்தியமானு கேட்டிங்கன்னா தெரியாது. சம்டைம்ஸ் பாசிபிளாக இருக்கும். பட் இந்த எல் ஹாஸ்பிட்டல் ரூல்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொசீஜர். கீழே 0 ஆகுதுன்னா யூஸ்ஃபுல்லாக நம்ம எல் ஹாஸ்பிட்டல் ரூல் போகிறது நமக்கு சேஃப். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா நேரம் இதே மாதிரி ஷார்ட்கட் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.